ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நெய் எடுத்துகிட்டு மீது அந்த வடிகட்டி வச்சது நம்ம ஒரு டிஷ்ஷு செய்கிறோன்னு சொன்னோம்ல, அது பாருங்க இப்போ செய்ய போகிறாங்க. இது வடிகட்டு வச்சுட்டாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 பாதாம் பருப்பு, ஒரு 10 முந்திரி பருப்பு, ஒரு 6 ஏலக்காய் இது எடுத்து வச்சுருக்குறாங்க. அப்புறம் ஒரு பாக்கெட் ஒச்சக்கல்லை. இப்போ வாங்க பார்க்கலாம் எப்படி செய்யலான்னு. ஃப்ரெண்ட்ஸ், அது எடுத்து வச்சோம்ல, அதை நம்ம கிரைண்ட் பண்ணிட்டோம். மிக்சியில் ஓட்டி வச்சுருக்குறாங்க. அதாவது 10 முந்திரி, 10 பாதாம், 6 ஏலக்காய், ஒரு பாக்கெட் ஒச்சக்கல்லை இது மிக்சியில் அரைச்சி வச்சுட்டாங்க. இப்போ ஒரு கப் கருப்பு உளுந்து, இதுவும் பாருங்கள், ஒரு கப் கருப்பு உளுந்து எடுத்து வச்சுருக்குறாங்க. இதை எண்ணெயில் வறுக்க போகிறாங்க. எண்ணெயில் சும்மா சாதாரணமாக வறுத்தாலே போதுமா. பாருங்க, ஒரு கடாயை வச்சுட்டு அதில் கருப்பு உளுந்தை வறுக்கிறாங்க. கருப்பு உளுந்து பார்த்திங்கன்னா உளுந்துனாலே பொதுவாக ரொம்ப நல்லதுங்க குழந்தைங்களுக்கு. அதுலேயும் கருப்பு உளுந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த பெண் குழந்தைங்களுக்குலாம் இன்னும் ரொம்ப நல்லது. இந்த கருப்பு உளுந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் ரொம்ப நல்லது. இது நல்லா ரொம்ப சாப்பிட்லாம். இந்த கருப்பு உளுந்துலேயே கஞ்சி கூட காய்ச்சி குடிப்பாங்க. இந்த கேழ்வரகு கஞ்சின்றதுக்கு கொஞ்சம் கேழ்வரகு மட்டும் இல்லாமல் கருப்பு உளுந்து சேர்த்து கஞ்சி காய்ச்சி குடிப்பாங்க. கருப்பு உளுந்து பார்த்திங்கன்னா எலும்பு வலி இந்தமாரி எலும்பு கூடுதல் இதுக்கெலாம் ரொம்ப நல்லது. உளுந்து சாப்பிட்டாலே அந்தமாரி சொல்லுவாங்க. எலும்புக்கு போன் வெயிட், அதான் போன் ஸ்ட்ரென்த்துன்னு சொல்கிறாங்களா, அதுக்கு நல்லது. இன்னும் பசங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ரத்தப்போக்கு இருக்கும் சம்திங்கில், அந்த நேரத்துக்கு இந்த கருப்பு உளுந்து பண்ணி கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். பெண் குழந்தைங்களுக்கு மாதவிடாய் சுழற்சி வருது இல்லைங்களா, மாதம் அந்த டைமில் அவங்களுக்கு ரொம்ப வெளியேறதால இது கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். பசங்களுக்கு ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும். சில பசங்களுக்கு பார்த்திங்கன்னா வயிற்று வலியில் ரொம்ப வலிக்கும். அந்த டைம் இது கொடுத்தா ரொம்ப நல்லது பெண் குழந்தைங்களுக்கு. அது நம்ம வெறும் கருப்பு உளுந்து மட்டும் போடாமல் பாதாம், முந்திரி, ஒச்சக்கல்லை இதெல்லாம் போடுறதால இன்னும் ரொம்ப ஸ்ட்ரென்த்தான பொருள் தான் எல்லாமே. அதுவும் நெய்யோட அந்த வடிகட்டின இதுவில் செய்கிறதால இது நம்ம எண்ணெய் இல்லாதனால கொலஸ்ட்ரால்னு சொல்கிறதுக்கு நெய் தான். அதுவும் இதில் பார்த்திங்கன்னா முருங்கை இலை போட்டிருக்கு. இதையும் இப்போ ஒன்றா கிரைண்ட் பண்ணுவாங்க போல். இருங்க பார்க்கலாம். வறுத்துட்டாங்க. எங்கள் அம்மா தான் வறுத்துருந்தாங்க. எங்கள் அம்மா தான் செய்கிறாங்க. போட்டு ஆற வச்சுக்கலாம். நல்லா ஆற விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா சூட்டோடு நம்ம அரைக்க முடியாது, அதனால நல்லா ஆற விட்டு எடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கருப்பு உளுந்தில் நான் ஒரு அதான் கேழ்வரகு கஞ்சி மாரி சொன்னோம்ல, அது நான் ஒரு வீடியோ நாங்கள் போடுறேன், நீங்கள் பாருங்கள். பசங்க இதையே எடுத்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சாப்பிட்றாங்க. அப்படியே வறுத்து கொடுத்தா கூட அவங்க என்ன சொல்கிறாங்க, மணின்றாங்க. அப்படியே வறுத்து கொடுத்தா கூட நல்லா சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க, அது நல்லா ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி வச்சுட்டாங்க. பாருங்க, நல்லா சாஃப்டாக அரைச்சிட்டாங்க. இப்போ எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது கூட ஒரு கப்பு சத்து மாவு, அதாவது வீட்டில் அரைப்பாங்கள்ல கேழ்வரகு சோளம் அதெல்லாம் போட்டு கலந்து அரைப்பாங்களே, அந்த சத்து மாவு ஒரு கப் எடுத்துருக்குறோம். இப்போ பார்க்கலாம். இப்போ சத்து மாவு இல்லாதவங்க பார்த்திங்கன்னா கோதுமை மாவு இல்லைனா கோதுமை மாவு அரிசி மாவு ரெண்டுமே கலந்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு நம்ம எடுத்தோம் இல்லையா நெய்யோட துப்பி, அதை திரும்பவும் ஒரு தடவை சூடு பண்ணுறாங்க. சூடு பண்ணிவிட்டு இதிலே பண்ணுவாங்க, பார்க்கலாம் வாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அது நல்லா சூடு ஏறிடுச்சு. பாருங்க, நெய் தனியாக பிரிஞ்சு வருதுல, அந்த டைமில் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அரைச்ச
மாவு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலந்துன்னு வராங்க. அந்த கேழ்வரகு சத்து மாவு சொன்னோம் இல்லையா, அது போட்டு கலந்துன்னு வராங்க. சிறு தீயிலே வைத்துக்கலாம். சிறு தீயிலே வச்சு அரைச்ச மாவு உளுந்த மாவில் அது கலந்துக்கிட்டாங்க. ஃபஸ்ட்டு சத்து மாவு, இப்போ உளுந்த மாவு கலந்துக்கிட்டாங்க. இதையும் போட்டு அதிலே போட்டு அந்த சூட்லேயே, மிதமான சூட்லேயே நம்ம வந்து கிளறிக்கலாம். இப்போ அரைச்ச அந்த பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு அரைச்சோம்ல, அது கலந்துக்கலாம். அதுவும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு வந்து டேஸ்ட்டுக்கு வந்து சர்க்கரை யூஸ் பண்ணுறாங்க. சர்க்கரை பார்த்திங்கன்னா 1 கப், அதாவது நாட்டு சர்க்கரை. நாட்டு சர்க்கரை பார்த்திங்கன்னா நம்ம அந்த உளுந்தெல்லாம் எடுத்தோம் இல்லைங்களா, 1 கப், அதே அளவுக்கு நாட்டு சர்க்கரை இதோ பாருங்க 1 கப். தயவுசெய்து பசங்களுக்கெலாம் கொடுக்குறதா இருந்தால் இந்த நாட்டு சர்க்கரை இல்லாதவங்க வெல்லம் யூஸ் பண்ணுங்கள். இந்த ஒயிட் சுகரை வந்து தயவுசெய்து யூஸ் பண்ணாதீங்க, அது கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. உங்கள் கையில் நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெல்லம் கூட அந்த உங்களுக்கு ஏற்ற அளவுக்கு, அதாவது சுவைக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணியாச்சு. இப்போ நாட்டு சர்க்கரை போட்டதால் அது கொஞ்சம் மெல்ட் ஆகும். அது மெல்ட் ஆகுனா தான் நம்மளுக்கு வந்து உருண்டை கையில் பிடிக்கிற அளவுக்கு நல்லா இருக்கும், அந்த பதம் வரும். அது கொஞ்சம் தண்ணி தெளிக்கிறாங்க, லைட்டாக தண்ணி தெளிக்கிறாங்க. ஏன்னா ஈரப்பதம் இருந்தால் தானே நம்ம உருண்டை பிடிக்க முடியும், அதனால் இப்போ லைட்டாக தண்ணி தெளிக்கிறாங்க. பாருங்க, நம்ம இது கெடுதல்னு தெரிஞ்சே நம்ம பசங்களுக்கு வந்து இந்த வெள்ளை சுகர்லாம் கொடுக்கறது நம்ம மேலே தான் தப்பு வரும். அதனால் குறைச்சிக்கிறது பாருங்கள். நம்மளுக்கே தெரியும் அது கெடுதல்னு. தண்ணி நம்மளுக்கு தேவையான அளவுக்கு ஈரப்பதத்துக்கு ஏற்ற மாரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இதோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அது நல்லா பாருங்க கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. அது பாருங்க நல்லா ஒரு கெட்டி பதம் வருதுல்ல, அந்த கெட்டி பதம் வரப்போ இன்னும் நல்லா கிளறாங்க. அது பாருங்க உருண்டை பிடிச்சி பார்க்குறாங்க. உருண்டை பிடிச்சி பார்த்துட்டு வருதான்னு பார்க்குறாங்க. ஓகேனோடனே நல்லா கிளறாங்க. ஏன்னா சுகர் வந்து எல்லா பக்கமும் இருக்கணும்ல, அதனால் நல்லா கிளறாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆஃப் பண்ணிட்டாங்க. இப்போ உருண்டை பிடிச்சி பசங்களுக்கு கொடுக்கலாம். இது வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் கொடுக்கலாம். இது நல்லா காற்றுல வந்து ஆற போட்டுடலாம், ஏன்னா சூட்டோடு நம்ம கை பிடிக்க முடியாது. கொஞ்சம் லைட்டாக காற்றுல ஆற விடலாம். ஆற வச்சுட்டு உருண்டை பிடிக்கலாம். இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், உருண்டை பிடிச்சி வைக்கிறாங்க. எங்கள் அம்மா பாருங்க எவ்வளோ பெரிய உருண்டையே பிடிக்கிறாங்க. எங்கள் தங்கச்சி சின்னோண்டா பிடிச்சி வைக்கிறாங்க குழந்தைக்கு. ஆமாம், எங்கள் குட்டிமா கோசம் சின்னோண்டா பிடிச்சி வைக்கிறாவ. எங்கள் குட்டிமா அவங்க வீடியோ பார்த்துன்னு இருக்கிறாங்க. இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எங்கள் அப்பு குட்டி. அவர் விளையாடுறாராம், அவரை காட்டவே இல்லையாம், அதனால் என்னை காட்டுங்கன்னு சொன்னார். அதனால தான் காட்டுறோம். பார்க்க மாட்டுறாரு, ஆனால் நான் பார்த்துட்டாரு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது பிடிச்சாச்சு. பசங்களுக்கு டேஸ்ட்டுக்கு நாங்கள் கொடுத்து பார்க்குறோம், நீங்களே பாருங்கள். ஃபஸ்ட்டு எங்கள் அப்புக்குட்டி கொடுக்குறோம். அங்கே பாருங்கள் சூப்பராக கடிச்செல்லாம். எங்கள் அப்புக்குட்டிக்கு சூப்பராக இருக்குதான். மோனிமா இந்தடி சாக்கி, சாக்கி மோனிமா இந்தம்மா சாக்கிடி, அம்மே சாக்கி இந்தடி. அவ வீடியோ பார்த்துருக்கனால இன்ட்ரெஸ்டா வீடியோ பார்த்துனுக்கா. கண்ணுக்கு எதுவுமே தெரியல, வீடியோ மட்டும் தான் இருக்கு. இந்தடி அவங்களுக்கு நேனாவா, அவங்க வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காங்க, அதனால நேனாவா. அம்மா உருண்டை வந்துச்சுங்க.
இவ்வளோ எடுத்துகிட்டு நான் டேஸ்ட் பண்ணல, அதனால நான் டேஸ்ட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் ரியலி சூப்பர். ஃப்ரெண்ட்ஸ் இந்த உண்டை வந்து நீங்கள் நெய் வடிகட்டின அந்த வடிகட்டத்தை வச்சு மட்டும் நீங்கள் செய்யத்தோல நார்மலாக நெய் ஊற்றியே நீங்கள் வந்து இந்தமாரி பவுட்ருங்களை அரைச்சி கூட போட்டு செஞ்சு பசங்களுக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸும் சரி, இல்லை காலைல எழுந்ததுக்கப்புறம் இது போல் ஒரு உருண்டை அவங்களுக்கு கொடுத்திங்கன்னா அவங்க வந்து நல்லா புஷ்டியாகவும் இருப்பாங்க, ஹைட்டாகவும் வளருவாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் யாரும் அப்படி புஷ்டியாக இல்லைங்க. நீங்கள் அந்த அது எல்லாம் எங்கள் ஃபேமிலி, அதனால் புஷ்டியாக இருக்க மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இது போல் வந்து வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.